சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ இது எதை பற்றி அப்படின்னா நம்ம அகாடமியில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கம்மிங் February 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடான வீடியோ தான் இது. அண்ட் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆல். யாரெல்லாம் இந்த குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்காக அப்பியர் ஆகிறீங்களோ எல்லாத்தையும் நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். அண்ட் மீன்வெல் நானே வந்து லாஸ்ட்டு சில மாதங்களாக வந்து நம்ம அகாடமிலேயே பல பேரை வந்து பார்த்துருக்கேன். நம்ம அகாடமியோட இந்த ஸ்டடி ஹால் பெஞ்ச்லேயே வந்து படுத்துட்டு அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களோட உடைமைகள் திங்ஸ் எல்லாமே அந்த ஸ்டடி ஹாலோட பின்னாடி வச்சுட்டு காலையில் வெளில நான் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். நைட்டு ஃபுல்லாக 2 மணி 1 மணி வரைக்கும் படிக்கிறவங்களையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப கடுமையாக வந்து படிச்சுட்ருக்க இந்த மாணவர்களை நான் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக கண் முன்னாடி பார்க்க முடியுது. நீங்கள் எல்லாமே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பைரேஷன் தான். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை பார்க்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கும் சரி, அதே சமயம் புதுசாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பைரேஷனாக இருந்துகிட்ருக்கீங்க. அண்ட் இந்த சுரேஷ் அகாடமியோட ஸ்டூடெண்ட் கல்ச்சரில் நீங்கள் எல்லாமே ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா புதுசாக வர ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களோட அறிவுகளுமே வந்து பயன்படுது. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு அறிவு சார்ந்து எல்லாமே இந்த கடந்த 3 மாதங்களில் நீங்கள் எல்லாமே கற்றுட்ருப்பீங்க. அகாடமிலேருந்தே வந்து முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தாண்டி என்ன வேணும் அப்படின்னா, நிறைய படிக்கிறதை தாண்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய களங்கள் வேணும் இல்லையா? களங்கள் தான் ஒரு உண்மையான ஒரு ஆட்டநாயகன் யார் அப்படின்றத முடிவு பண்ணும். அந்த மாதிரி ஒரு களத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி தேர்வு February 1 வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம R&D டீம்லேருந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்கள் சிலபஸில் மேட்ச் ஆகக்கூடிய எந்தெந்த ஏரியாலாம் கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வியெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதுலேருந்து பேட்டர்ன் ப்ரெடிக்ட் பண்ணி லாஸ்ட் 2 இயர்ஸோட பிஹேவியர் எப்படிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதெல்லாம் செக் பண்ணி இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அடுத்த 8ஆம் தேதி நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடையே வந்து இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தேர்வு February 1, 2025 வந்து நடக்கக்கூடியது. காலையில் வந்து 9:30 அண்ட் மதியம் 1:30 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கட்டாய தமிழ். எப்படி நீங்கள் 8ஆம் தேதி எழுத போகிறீங்களோ அதை எப்படினாலும் இந்த மாதிரி தேர்வு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது வந்து ஃப்ரீ டு ஆல். நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்டு அப்படின்லாம் கிடையாது. போட்டித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ஃப்ரீ தான். ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாருக்குமே போய் சேரணும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸில் வந்து என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணி உங்களோட பர்டிகுலர் ஸ்கில்லை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மாக இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அண்டு கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகி ப்ரிப்பரேஷன் எக்ஸாமுக்கு ரெடியாக இருப்பீங்க. ஒரே விஷயம் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு சிலரில் வெகு சிலர் தான் இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் MS தோனி. அவரோட கோட்டை தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்ல வரேன். இந்த சென்ஸ் ஏன்னா டோன்ட் ஃபோக்கஸ் அபவுட் த ரிசல்ட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். நீங்கள் போகக்கூடிய பயணத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்களே தவிர ரிசல்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமாக 200 கேள்விகள் கேள்வித்தாள் எடுத்து முதல் கேள்வியில் ஆரம்பிக்கிறதுலேருந்து 200வது கேள்வி முடிக்கும் போதும் அந்த கேள்வியில் உங்கள் மைண்டை வைங்க. கடைசி 200வது கேள்வி இதை எப்படி முடிக்க போகிறோம், எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி லிபரல் ஆகிடாதீங்க. மைண்டை ஃப்ரீயாக விடாதீங்க. கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. எதுவுமே பண்ணாதீங்க. டோன்ட் திங்க் அபவுட் த ரிசல்ட். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 150 எடுக்கணும், 170 எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ யூ வில் பி த பெஸ்ட் இன் த எக்ஸாம். சரிங்களா? ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் நீங்கள் போட்டிருக்கீங்க. நானே அஸ் ஐ செட் சுரேஷ் அகாடமியோட இதிலே வந்து ப்ரிமிசஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கான வெற்றிக்கான நாளாக வந்து இது இருக்கும். இப்போ தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டுலாம் முடிஞ்சுது. ஸோ ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாடுபிடி வீரர்கள் 1 வருடம் தங்களுக்கு தாங்களே வந்து தயார் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்களும் பல மாதங்களை வந்து இதுக்கு தயாராக இருப்பீங்க. உங்களுக்கான சரியான ஜல்லிக்கட்டு காலை வந்து பார்த்திங்க அப்படின்னா February 1 காத்திருக்கு மாதிரி தேர்வு. கண்டிப்பாக எல்லோரும் என்ரோல் பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.